அன்பான மாணவ செல்வங்களுக்கு இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு முறை இணைய வழி வகுப்பில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடையும் நான் அஸ்கர், உதவி பேராசிரியர் தமிழ்துறை, இஸ்லாமியா கல்லூரி, தன்னாட்சி, வாணியம்பாடி. நாம் சென்ற வகுப்புகளில் 17 கீழ்கணக்கு நூல்களில் நீதி நூல்களில் ஒன்றான நான்மணிக்கடிகை, விளம்பி நாகனார் எழுதிய நான்மணிக்கடிகையில் 7 பாடல்களை பார்த்தோம். 7 பாடல்களையும் அதனுடைய விளக்கங்களையும் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியை நாம் இன்று பார்ப்போம். 8வது பாடலாக இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தில் 8வது பாடலாக இருக்கக்கூடிய பாடலை பார்ப்போம். கடல் குட்டம் போல்வர் கலவர், படைக்குட்டம் பாய்மா உடையான் உடைகிற்கும் தோம் இல், தவக்குட்டம் தன் உடையான் நீந்தும் அவைக்குட்டம் கற்றான் கடந்துவிடும். இங்கே கலவர் என்கின்ற சொல் கப்பல் ஓட்டிகள், மாலுமிகள். கலவர் என்கின்ற சொல் கப்பல் ஓட்டிகள், மாலுமிகளை குறிக்கக்கூடியது. கடல் குட்டம் போல்வர் கலவர், கப்பல் ஓட்டிகள். கலவர் கப்பல் ஓட்டிகள் கடல் குட்டம், கடலின் ஆழத்தை, போல்வர் பிளந்து செல்வார்கள். மாலுமிகள் கடலை கடப்பார்கள். கலவர் கப்பல் ஓட்டிகள் கடல் குட்டம், கடலின் ஆழத்தை, போல்வர் பிளந்து செல்வார்கள். கப்பல் ஓட்டிகள் கடலின் ஆழத்தை பிளந்து செல்வார்கள், கடலை பிளந்து செல்வார்கள், கடலை கடப்பார்கள். பாய்மா உடையான், படைக்குட்டம் பாய்மா உடையான் உடைக்கிற்கும். பாய்மா உடையான், பாய்ந்து செல்லும் குதிரையை உடையவன். பாய்மா உடையான், பாய்ந்து செல்லும் குதிரையை உடையவன். படைக்கூட்டம், பகைவர்களின் படை வெள்ளத்தின் ஆழத்தை உடைக்கிற்கும் சிதறச் செய்வான். குதிரை வீரர்கள், பாய்ந்து செல்லும் குதிரையை உடைய குதிரை வீரன், பாய்ந்து செல்லும் குதிரையை உடைய குதிரை வீரன் பகைவர்களின் படையை எதிர்த்து வெற்றி பெறுவான், சிதறச் செய்வான், வெற்றி பெறுவான். பாய்ந்து செல்லும் குதிரையுடைய படை வீரன் பகைவர் கூட்டத்தை பிளந்து சென்று வெற்றி பெறுவான். தோம் இல், தோமில் தவக்குட்டம் தன் உடையான் நீந்தும். தோமில் குற்றமற்ற, தோமில் குற்றமற்ற, தோன்னா குற்றம், இல்ல குற்றமில்லாத, குற்றமற்ற. தவக்குட்டம், தவம் என்னும் ஆழத்தை, தவம் என்னும் ஆழத்தை, தன்னுடையான் தன் உள்ளத்தை அடக்கி ஆளும் தன்மை உடையவன் நீந்துவான். தவம் செய்வது, குற்றமற்ற தவம் என்னும் ஆழத்தை, தன் உள்ளத்தை அடக்கி ஆளும் தன்மை உடையவன் கடப்பான். தன் உள்ளத்தை அடக்கி ஆளும் தன்மை உடையவன் தான் தவத்தை மேற்கொள்ள முடியும். குற்றமற்ற தவம் என்னும் ஆழத்தை, தன் உள்ளத்தை அடக்கி ஆளும் தன்மை உடையவன் கடப்பான். அவைக்குட்டம், அவைக்குட்டம் கற்றான் கடந்துவிடும். கற்றவர்கள் நிரம்பிய சபை என்னும் கடலை, அவைக்குட்டம் கற்றவர்கள் நிரம்பிய சபை என்னும் கடலை கற்றான், கற்றறிந்தவன் கடந்துவிடும், கடந்து தாண்டி விடுவான், தாண்டி வந்து விடுவான். கற்றவர்கள் சபையிலே வெற்றி பெறுவான். கப்பல் ஓட்டிகள், கலவர் கப்பல் ஓட்டிகள் கடலின் ஆழத்தை பிளந்து செல்வார்கள். மாலுமிகள் கடலை கடப்பார்கள், கடலை கடந்து செல்வார்கள். பாய்ந்து செல்லும் குதிரையை உடைய வீரன், படை வீரன், குதிரை வீரன் பகைவர்களுடைய படை வெள்ளத்தை, பகைவர்களை வெல்வான், பகைவர்களுடைய படைக்கூட்டத்தை சிதறச் செய்வான். குற்றமற்ற தவம் என்னும் ஆழத்தை, தன் உள்ளத்தை அடக்கி ஆளும் தன்மை உள்ளவன் கடப்பான். கற்றவர்கள் நிரம்பிய சபை என்னும் கடலை கற்றறிந்தவன் கடந்து விடுவான். மாலுமிகள் கடலை கடப்பார்கள், குதிரை வீரர்கள் எதிரிகளின் படையை வெல்வார்கள். மன உறுதியுடையவன் தவத்தில் வெற்றி பெறுவான். கற்றவன் கற்றார் சபையிலே வெற்றி பெறுவான். கற்றவர்கள், கற்றறிந்த சான்றோர்கள் 4 பேர் இருக்கக்கூடிய கற்றவர்கள் இருக்கக்கூடிய அவையில் வெற்றி பெறுவான் என்பது பொருள். மாலுமிகள், கப்பல் ஓட்டிகள் மாலுமிகள் கடலை கடப்பார்கள், குதிரை வீரர்கள் எதிரிகளின் படையை வெல்வார்கள். மன உறுதியை உடையவன் தவத்தில் வெற்றி பெறுவான். கற்றவன் கற்றார் சபையிலே வெற்றி பெறுவான். கற்றவர்கள்
கற்றவன் கற்றார் சபையிலே வெற்றி பெறுவான். அதுக்கடுத்த பாடல். பொய்த்தல் இருவாய நட்புக்கள் மெய்த்தாக மூத்தல் இருவாய்த்து இளநலத் தூக்கில் இளநலம் தூக்கில் மிகுதி இருவாய செல்வங்கள் தத்தம் தகுதி இருவாய்த்து உயிர். பொய்த்தல் இருவாய நட்புகள் மெய்த்தாக மூத்தல் இருவாய்த்து இளநலம் தூக்கில் மிகுதி இருவாய செல்வங்கள் தத்தம் தகுதி இருவாய்த்து உயிர். நட்புகள் நட்பு கொள்வது பொய்த்தல் பொய் ஒழுக்கமாகிய இறுதி உடையவை. ஒருவரை ஒருவர் நண்பர்கள் ஒருவரை ஒருவர் ஏமாற்றுவதால் வஞ்சிப்பதால் நட்பு அழிந்துவிடும். பொய்த்தல் இருவாய நட்புக்கள் நண்பர்கள் ஒருவரை ஏமாற்றுவதால் வஞ்சிப்பதால் நட்பு அழிந்துவிடும். மெய்த்தாக மூத்தல் இருவாய்த்து இளநலம் இளமையின் அழகு கண்கூடாக இளமையின் அழகு கண்கூடாக வயதானவுடன் நம்முடைய அழகு இளமை நீங்கிவிடும். முதுமை இளமையின் அழகை போக்கிவிடும். நண்பர்கள் ஒருவரை ஒருவர் வஞ்சிப்பதால் நட்பு அழியும். ஒருவரை ஒருவர் ஏமாற்றுவதால் நட்பு அழியும். முதுமை வந்தால் இளமை அழகை போக்கிவிடும். பொய்த்தல் இருவாய நட்புகள் நண்பர்கள் ஒருவரை ஒருவர் ஏமாற்றுவதால் வஞ்சிப்பதால் நட்பு முறிந்துவிடும் அழிந்துவிடும். முதுமை மெய்த்தாக மூத்தல் இருவாய்த்து இளநலம் முதுமை இளமையின் அழகை அழித்துவிடும் கெடுத்துவிடும். முதுமை வந்தால் நம்முடைய இளமை என்றும் நிலையானது இல்லை. இளமை நிலையாமை என்று திருமூலர் குறிப்பிடுவார் அல்லவா. இளமை என்றுமே நிலை இல்லாதது. முதுமை வந்தால் இளமை நம்மை விட்டு போய்விடும். முதுமை வந்தால் இளமையின் அழகு நம்மை விட்டு நீங்கிவிடும் போய்விடும். அடுத்தது தூக்கில் மிகுதி இருவாய செல்வங்கள் இருவாய்த்து இறுதியை உடையது. தூக்கி ஆராய்ந்தால் செல்வ பொருள்கள் தகுதியற்ற செயல்கள் தீய செயல்களால் செல்வம் அழியும். பார்க்குறோம். இப்போ ஒருத்தர் தொழில் செய்து நஷ்டம் ஆகுதுன்னு சொல்லுவான். தொழிலால் யாரும் நஷ்டம் ஆக மாட்டாங்க. 3 தவறான பழக்கம் இருந்தால்தான் ஒருவனுக்கு நஷ்டம் ஏற்படும். மது மாது சூது. ஒன்று இது 3 பழக்கம் இருந்தால் மட்டுமே ஒருவன் தொழிலில் நஷ்டமடைவான். ஒரு பொருளை வாங்குகிறோம். இன்றைக்கி ஒரு பொருள் 100 ரூபாய்க்கு வாங்குகிறோம், 60 ரூபாய்க்கு விற்கிறோம். நஷ்டம் ஆகிடுச்சுன்னா அடுத்த நாள் அதை 100 ரூபாய்க்கு வாங்குவோமா? 50 ரூபாய்க்கு வாங்கி 10 ரூபாய் லாபம் அடைய தான் பார்ப்போம். தொழிலில் நஷ்டம் என்பதே பெரும்பாலும் ஏற்படாது. ஒரு முறை தொழில் நஷ்டமானாலும் மீண்டும் அந்த தொழில் நாம் மீண்டும் லாபம் அடையலாம். ஆனால் நம்முடைய தகுதியில்லாத செயல்கள்னு சொல்கிறார். குறிப்பாக நம்ம சொல்கிறோம் இல்லையா, மது மாது சூது, இந்த 3 பழக்கம் இருந்தால் எவ்வளோ செல்வம் இருந்தாலும் அழிந்துவிடும். தகுதியற்ற செயல்கள் நம்முடைய தீய செயல்களால் நம்முடைய செல்வம் அழிந்துவிடும். தூக்கில் மிகுதி இருவாய செல்வங்கள் தகுதியற்ற செயல்களால் நம்முடைய செல்வங்கள் அழிந்துவிடும். தகுதியற்ற செயல்களை இறுதியாக கொண்டவை. நம்முடைய செல்வம் அழிந்து போவது காரணம் மிக முக்கியமான செல்வப் பொருட்கள் தகுதியற்ற செயல்கள் செய்வதால் நம்முடைய செல்வங்கள் அழிந்துவிடும். தத்தம் தகுதி இருவாய்த்து உயிர். நம்முடைய உயிர் இருவாய்த்து இறுதியாக கொண்டவை. உயிர் மக்கள் தம் தகுதி தத்தம் ஆயுளானவை இறுதியாக கொண்டதாகும். ஆயுள் முடிந்ததும் உயிர்கள் இறக்கும். நம்முடைய ஆயுள் நம்முடைய தலையெழுத்து சொல்கிறோம் இல்லையா. நம்ம டைம் முடிஞ்ச உடனே பாசக்கயிறை போட்டு இழுத்துன்னு போய்டுவோம்னு சொல்கிறோம் இல்லையா. ஒரு செகண்டும் ஒரே ஒரு நொடியும் முந்தவும் முந்தாது பிந்தவும் பிந்தாது நம்முடைய உயிர் பிரிந்து விடும் என்று சொல்கிறோம் இல்லையா. அதுதான் இங்கே குறிப்பிடு. ஆயுள் முடிந்ததும் உயிர்கள் இறக்கும். நண்பர்கள் ஒருவரை ஒருவர் வஞ்சிப்பதால் ஏமாற்றுவதால் நட்பு அழியும். நண்பர்கள் ஒருவரை ஒருவர் வஞ்சிப்பதால் ஏமாற்றுவதால் நட்பு அழியும். முதுமை வந்தால் இளமை அழகு அழிந்து போகும். முதுமை இளமையின் அழகை போக்கிவிடும். தீய செயல்களால் செல்வம் அழியும். செல்வம் தானா அழியாது. தீய செயல்கள் மது மாது சூது என்கின்ற இந்த 3 தீய செயல்களில் ஏதாவது ஒன்று இருந்தாலே நம்முடைய செல்வங்கள் அழிந்துவிடும். தீய செயல்களால் நம்முடைய செல்வங்கள் அழியும்.
ஆயுள் முடிந்ததும் உயிர்கள் இறக்கும். ஆயுள் முடிந்தவுடனே நம்முடைய உயிர்கள் நம்முடைய ஆன்மாவை விட்டு உயிர் பிரிந்துவிடும். நம்முடைய உடலை விட்டு உயிர் பிரிந்துவிடும். நண்பர்கள் ஒருவரை ஒருவர் வஞ்சிப்பதால் நட்பு அழிந்துவிடும். முதுமை வந்தால் இளமையின் அழகு போய்விடும். தீய செயல்களால் செல்வம் அழிந்துவிடும். ஆயுள் முடிந்ததும் உயிர்கள் இறக்கும். 10வது பாடல். மனைக்காக்கம் மாண்ட மகளிர் ஒருவன் வினைக்கு ஆக்கம். மனைக்கு ஆக்கம் மாண்ட மகளிர் ஒருவன் வினைக்கு ஆக்கம். செவ்வியன் ஆதல் சினச்செவ்வேல் நாட்டு ஆக்கம் நல்லன் இல்லேந்து என்றல் கேட்டு ஆக்கம் கேளிர் ஓரிவிடல். மனைக்காக்கம், மனைக்கு ஆக்கம். இல்வாழ்வுக்கு, மனைன வீடு, இல்வாழ்வுக்கு ஆக்கம் செல்வம். இல்வாழ்வுக்கு செல்வம் மாண்ட சிறந்த பண்புள்ள. மனைக்கு ஆக்கம் மாண்ட மகளிர். இல்வாழ்வுக்கு சிறந்த பண்புள்ள பெண்கள் செல்வங்கள் ஆவார்கள். இல்லத்திற்கு சிறப்பு நல்ல பெண்கள். மனைக்கு இல்வாழ்வுக்கு ஆக்கம், இல்வாழ்வுக்கு ஆக்கம் செல்வம் சிறந்த பண்புள்ள பெண்கள் ஆவார்கள். சினம் செவ்வேல் ஒருவன், சினம் பொருந்திய ஒருவன், சினம் பொருந்திய சிறந்த வேற்படைய உடைய வீரன் ஒருவனது. சினம் செவ்வேல் ஒருவன், சினம் பொருந்திய சிறந்த வேல்படைய உடைய வீரன் ஒருவனது. வினைக்காக்கம் செயலுக்கு சிறப்பை தருவது. செவ்வியனாதல் படைப்பயிற்சியிலே தேர்ச்சி பெற்றிருப்பதுதான். படைக்கலைப்பயிற்சி உடையான் போரில் வெற்றி பெறுவான். இல்லத்திற்கு வீட்டிற்கு சிறப்பு நல்ல மகளிர். இல்லத்திற்கு சிறப்பு நல்ல பெண்கள், நல்ல மகளிர். படைக்கலப்பயிற்சி உடையவன் போரில் வெற்றி பெறுவான். சினச்செவ்வேல் நாட்டாக்கம் நல்லனின் வேந்தென்றல் நல்லன் இல்லேந்து என்றல். நாட்டுக்கு சிறப்பு, நாட்டுக்கு ஆக்கம், நாட்டாக்கம், நாட்டிற்கு சிறப்பு நல்லவன் இந்த அரசன். நாட்டிற்கு ஆக்கம் நல்லவன் இந்த அரசன் என்றால் குடிமக்கள் பாராட்டப்படுவதாகும். நாட்டிற்கு ஆக்கம் என்னவென்று கேட்டால் இந்த அரசன் நல்லபடியாக ஆட்சி செய்கின்றான் என்று குடிமக்கள் பாராட்டுவது. குடிமக்களால் இந்த அரசன் நல்லபடியாக ஆட்சி செய்கின்றான், நல்ல பாதுகாப்பு தருகின்றான் என்று பாராட்டப்படுவது அரசனுக்கு சிறப்பு. செங்கோல் வேந்தனான் நாட்டிற்கு நன்மை. அதுக்கடுத்து கேட்டு ஆக்கம் கேளிர் ஓரிவிடல். கேட்டு தீமையை கேளிர் சுற்றத்தாரை ஓரிவிடல் நீக்கி விடுவது. சுற்றத்தாரை நீக்கி விடுவது தீமையை உண்டாக்குவதாகும். பார்த்தா இன்றைக்கி சுற்றத்தார் சுற்றி இருப்பவர்களாகவும் சொந்தக்காரங்களாக மிகப்பெரிய பிரச்சனைலாம் வருது. ஆனால் 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி விளம்பி நாகனார் பாடும்போது சுற்றத்தாரை நீக்கி விடுவது தீமையை உண்டாக்கும். சுற்றத்தாருடன் நெருங்கி வாழ்வது, சேர்ந்து வாழ்வது நன்மை தரும் என்று குறிப்பிடுகின்றார். இல்லத்திற்கு சிறப்பு நல்ல மகளிர், வீட்டிற்கு சிறப்பு நல்ல பெண்கள். படைக்கலப்பயிற்சி உடையவன் போரில் வெற்றி பெறுவான். இப்போ நான் வீரன் என்று சொல்லி பயிற்சி பெறாமல் இருந்தால் வெற்றி பெற முடியுமா? வெற்றி பெற முடியாது. நல்ல வீரன் என்று சொன்னால் பயிற்சி பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். நல்ல பயிற்சி பெற்ற வீரனால் படைக்கல பயிற்சி உடையவன் போரில் வெற்றி பெறுவான். செங்கோல் நல்ல மன்னன் என்று குடிமக்களால் போற்றப்படுகின்ற அந்த மன்னனால் நாட்டிற்கு நன்மை. அதே போல உறவினரை கைவிட்டால் நமக்கு தீமை உண்டு. உறவினரை சுற்றத்தாரை நீக்கி விடுவது தீமையை உண்டாக்கும் என்று விளம்பி நாகனார் தன்னுடைய பாடலில் கருத்துக்களாக குறிப்பிட்டுள்ளார். இதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் பாருங்கள், இன்றைக்கும் நமக்கு ஏதோ ஒரு வகையில் பயன் தரக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சில விஷயங்கள் இன்றைக்கி
ஏன்னா சுற்றத்தாரால் நமக்கு வருகின்ற நன்மையை விட, உறவினரால் சுற்றத்தாரால் வருகின்ற நன்மையை விட கேடுகள் அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் மக்கள் ரொம்ப கம்மியாக வாழ்ந்தாங்க. சுற்றத்தாரோட பகையை ஏற்படுத்தி கொண்டு நல்ல சந்தோஷமாக வாழ முடியாது. அதனால தான் சுற்றத்தார், உறவினர்கள் மற்றும் சுற்றத்தாரோடு பகையை ஏற்படுத்தி கொள்வது நன்மையை தருவாது, தீமையை தான் உண்டாக்கும். பகையை உண்டாக்கி கொள்வது தீமையை தான் உண்டாக்கும் என்று குறிப்பிடுகின்றார். நல்ல வீட்டிற்கு அழகு சிறந்த பெண்கள், இல்லத்திற்கு சிறப்பு நல்ல மகளிர், படைக்கல பயிற்சி உடையவன் போரில் வெற்றி பெறுவான், செங்கோல் வேந்தனால் நாட்டிற்கு நன்மை, உறவினரை கைவிட்டால் தீமையுண்டு என்று இந்த பாடலில் குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் ஒரு முறை பாடல் கருத்துக்களை பார்ப்போம். கப்பல் ஓட்டிகள் மாலுமிகள் கடலை கடப்பார்கள். கடற்குட்டம் போல்வர் கலவர் படைக்குட்டம் பாய்மா உடையான் உடைக்கிற்கும் தோமில் தவக்குட்டம் தன்னுடையான் நீந்தும் அவைக்குட்டம் கற்றான் கடந்துவிடும். மாலுமிகள் கடலை கடப்பார்கள். குதிரை வீரன் எதிரிகளுடைய படையை வெல்வான். மன உறுதி உடையவன் தவத்தில் வெற்றி பெறுவான். கற்றவன் கற்றார் அவையில் தன்னுடைய அறிவுத்திறனால் வெற்றி பெறுவான். பொய்த்தல் இருவாய நட்புக்கள் மெய்த்தாக மூத்தல் இருவாய்த்து இளநலம் தூக்கில் மிகுதி இருவாய செல்வங்கள் தத்தம் தகுதி இருவாய்த்து உயிர். தத்தம் தகுதி இருவாய்த்து உயிர். நண்பர்கள் ஒருவரை ஒருவர் வஞ்சிப்பதால் ஏமாற்றுவதால் நட்பு அழியும். முதுமை இளமையின் அழகை போக்கும். தீய செயல்களால் செல்வம் அழியும். ஆயுள் முடிந்ததும் உயிர்கள் உடலை விட்டு நீங்கிவிடும். அடுத்து மனைக்கு ஆக்கம் மாண்ட மகளிர் ஒருவன் வினைக்கு ஆக்கம் செவ்விய நாதல் சினச்செவ்வேல் நாட்டு ஆக்கம் நல்லன் இல்லேந்து என்றல் கேட்டு ஆக்கம் கேளிர் ஓரிவிடல். இல்லத்திற்கு சிறப்பு, வீட்டிற்கு சிறப்பு நல்ல பெண்கள், குடும்ப தலைவிகள். இல்லத்திற்கு சிறப்பு நல்ல மகளிர், நல்ல பெண்கள். படைக்கலப் பயிற்சி உடையவன் போரில் வெற்றி பெறுவான். செங்கோல் வேந்தனால் நல்ல அரசன் என்று மக்களால் போற்றப்படுகின்ற அரசனால் நாட்டிற்கு நன்மை. உறவினரை கைவிட்டால் தீமை உண்டு. உறவினரை கைவிட்டால் தீமை உண்டு. உறவினரை விட்டு நீங்கி விடுவது நமக்கு தீமையை உண்டாக்குவது என்று விளம்பினாகனார் இந்த பாடலின் கருத்தை குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இன்றைய வகுப்பை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் உங்களை அடுத்த வகுப்பில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.